உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். சிவகங்கையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு பணிகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் அங்கு மனுக்கள் மீதான நடவடிக்கை குறித்து தவறான தகவலை அளித்த வட்டார வளர்ச்சி அலுவலர் அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுந்தர். சுந்தர், வணக்கம். சம்பந்தப்பட்ட அந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் யார்? எந்த காரணத்தின் அடிப்படையில் தற்பொழுது இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? விரிவான பின்னணி என்ன சுந்தர்? சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நிகழ்ச்சிகளை பங்கேற்கிறதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டாரு. சிவகங்கை நேற்று சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டரங்கில் ஏற்பட்ட அனைத்து துறை அதிகாரிகள் அடங்கிய ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. சிவகங்கை ஆட்சியர் கூட்டத்தில் தமிழக சிறப்பு செயலாக்கத்துறை அமைச்சர் துறையாக உதயநிதி தலைமையில் அரசின் சார்பில் செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்து ஆய்வு கூட்டமும் நடைபெற்றது. அதில் ஏராளமான துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற நிலையில திருப்பத்தூர் வட்டாரத்தில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்கள் மீது அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை குறித்து ஆய்வு மேற்கொண்டாரு. அதில் வந்திருந்த மனு ஒன்றில் தங்கள் பகுதியில் புதர்மண்டி கிடப்பதை அகற்ற கோரி ஒருவர் மனு அளித்திருந்த நிலையில அதன் பேரில் மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து திருப்பத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலரான சோமதாசனிடம் அமைச்சர் கேள்வி கேட்க அதனை சுத்தப்படுத்தியதாக அவர் பதிலளித்தார். இதனை அடுத்து அமைச்சர் அந்த மனு அளித்தவரை அப்போதே தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்டபோது அந்த மனுதாரர் மறுப்பு தெரிவிக்கவே அதிர்ச்சியடைந்த அமைச்சர் வட்டார வளர்ச்சி அலுவலரை எச்சரித்துவிட்டு அதிகாரிகளுக்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டார். இந்நிலையில அமைச்சரின் ஆய்வு கூட்டத்திலேயே உண்மைக்கு புறம்பாக பதிலளித்த வட்டார வளர்ச்சி அலுவலரை பணியை முறையாக செய்ததாக கூறி பணியிடம் நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் ராஜா அஜித் அதிரடியாக உத்தரவிட்டிருக்காங்க. அமைச்சர் ஆய்வு கூட்டத்தில் உண்மைக்கு புறம்பாக பதிலளித்த வட்டார வளர்ச்சி அலுவலரை ஆட்சியர் பணி நீக்கம் செய்த சம்பவம் இங்க பெரும் பரபரப்பா ஏற்பட்டிருக்கு. நன்றி சுந்தர், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.